வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக சிறப்பு உரையினுடைய துவக்கமாக மஸ்ஜிதுல் ஹிதாயாவுடைய இமாம் மௌலானா மௌலவி அப்துல்லா ஃபைசானி ஹஸரத் அவர்கள் மக்ஃபிரத் பாவ மன்னிப்பு என்ற தலைப்பிலே பேச இருக்கின்றார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على خاتم الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه تنزيل بالقرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن ربك واسع المغفرة. صدق الله العظيم. وقال والسلام. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏகம் வல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவரின் சாந்தியும் சமாதானமும் இவ்வுலக நாதர் எம் பெருமானார் ரசூல் அக்ரம் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வாழ்க்கை சத்திய சுவடுகளை ஒன்று பெறலாமல் நல்வழி உன்னத உத்தம சத்திய சஹாபாக்களின் மீதும் தாபிஈன்கள் தாபிஈன்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் அவுலியாக்களின் மீதும் குறிப்பாக புனிதமிக்க ஒரு இரவிலே ஒன்று குழுமியிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவற்றுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை நாம் எல்லாம் அடைந்தோம். ரமலானுடைய மாதம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டது என்றால், அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அது இன்றியமையாத ஒரு விஷயம். ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இரண்டு மனிதர்களுடைய விஷயத்தில் கனவு காண்கின்றார்கள். அவர்களுடைய கனவிலே ஒருவர் ஷஹீத், அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிர் நீத்த ஒரு ஷஹீத். மற்றவர் எப்படிப்பட்டவர் என்றால், சாதா சிலவாக வாழ்ந்து ஒரு வருடம் தாமதமாக மரணித்த ஒரு மனிதர். இப்படி இரண்டு மனிதர்களையும் கனவிலே பார்க்கக்கூடிய அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஷஹீத் என்பவர் எப்படிப்பட்டவர் என்றால், அல்லாஹ்வுடைய பாதையில் மார்க்க போரில் யுத்தத்திலே கலந்து கொண்டு உயிர் நீத்தவருடைய அந்தஸ்து என்பது ஒரு வெட்டுப்பட்டு ஒரு துளி ரத்தம் அந்த பூமியிலே விழுவதற்கு முன்பாகவே அவருடைய ஒவ்வொரு அனைத்து பாவங்களையும் இறைவன் மன்னித்து விடுகின்றார். உடலிலிருந்து மற்ற எத்தனை ரத்த துளிகள் ரத்த ஆறுகள் ஓடுகின்றதோ அத்துணைக்கும் இறைவனிடத்திலே அந்தஸ்தால் உயர்ந்து கொண்டே போவார். அப்படிப்பட்ட ஒரு தன்மை, ஒரு சிறப்பு மிக்கவர் தான் அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் நீத்த அந்த ஷஹீதுக்கு சொல்லப்படும். ஆனால் இவர் சொர்க்கத்திற்கு சற்று தாமதமாக செல்கின்றார். ஒரு வருடம் தாமதமாக மரணித்த அந்த மனிதர் சொர்க்கத்திற்கு முன்பதாக போகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வியப்பாக வந்து கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், இந்த கனவில் எப்படி சாத்தியம் என்பதாக நாயகம் அவர்கள் அழகான முறையில் சொன்னாரே, இதில் என்ன வியப்பு இருக்கின்றது? ஒரு வருடம் தாமதமாக மரணித்த மனிதருடைய வாழ்க்கையில் ரமலான் என்பது இருக்கின்றது. அந்த ரமலானுடைய மாதத்தில் ரஹ்மத்
ரஹ்மத்தை பெற்று இருப்பார், மக்ஃபிரத்தை பெற்று இருப்பார், லைலத்துல் கத்ரை பெற்று இருப்பார், மேலும் இது போன்று ஈதுல் ஃபித்ருடைய இரவை பெற்று இருப்பார். இப்படி பல நன்மைகளால் நிரம்பி வழியக்கூடிய இறைவனுடைய மகபிரத்தை பெற்று தரக்கூடிய அப்பாக்கியங்கள் எல்லாம் அந்த மனிதன் ஒரு ரமலானிலே பெற்றுக் கொண்டார். இதில் என்ன வேறு இருக்கின்றது? அவர் முந்தையதாக சொர்க்கத்திற்கு போவதற்கு. அருமையானவர்களே, இந்த ரமலான் நம்மளை விட்டு கடந்து சென்று விட்டது. ரமலானுடைய மாதம் நம்மை விட்டு கடந்து சென்று விட்டது. நாம் இன்று சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கலாம். நம்முடைய மேன்மக்கள் எல்லாம் ரமலான் வருவதற்கு 6 மாதத்திற்கு முன்பாகவே ரமலானுக்கு தயாரிப்பாவார்கள். நம்ம எல்லாம் ரஜப்ல தான் தயாராகும். ஆனா நம்முடைய மூதாதையர்கள், சாத்திரங்கள், உலமாக்கள் எல்லாம் 6 மாதத்திற்கு முன்பாக ரமலான் கழிந்து பிற 6 மாதத்தில் அவர்கள் அடுத்து இருக்கக்கூடிய பிற மாதங்களிலே என் ரமலானுடைய அமல்கள் அனைத்தும் இறைவனால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி பாவ மன்னிப்பிலும் அல்லாஹ்வுடைய கபூலியத்திலும் இறைஞ்சுவார்கள். அருமையானவர்களே, இன்று நாம் இருக்கக்கூடிய இரவு இருக்கின்றதே, நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சில இரவுகள் இருக்கின்றது. அந்த இரவை யார் ஹயாத்தாக்குகின்றார்களோ, உயிர்ப்பிக்கின்றார்களோ, அவர்கள் உள்ளம் எல்லாம் மரணித்த அந்த நாளில் இவர் உள்ளம் மட்டும் உயிரோடு இருக்கும். இவர் உள்ளம் மட்டும் எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாமல் ஹயாத்தாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இரவு தான் இன்று இரவு. இன்று இரவிலே பொதுவாக முஸ்லிம் சமூகம் எப்படி இருக்கும் என்றால், நாளை ஈதுல் ஃபித்ருடைய உணவிற்காக, நாளை காலை உணவிற்காக என்ன செய்வோம்? புரோட்டாவிற்கு மாவு பணிந்து கொண்டிருப்போம். என்ன செய்வோம்? நாளை உணவிற்காக வேண்டி தயாரிப்பாகி கொண்டிருப்போம். ஆனால் அசலிலே எப்படி இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பில் ஈடுபட வேண்டும். அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை விளங்க வேண்டும். இறைவன் இருக்கின்றானே, இன்ன ரஹ்மத்தி கதபக அலா கதபி. அல்லாஹ் தஆலா இந்த வாசகத்தை தன்னுடைய அர்ஷிற்கு மேலாக எழுதி வைத்திருக்கிறார். என்னுடைய அருள் என்பது என்னுடைய கோபத்தையே மிதித்தது என்பதால், அப்ப இறைவன் ரஹ்மத் தான் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத். இறை அருள் பெற்றால் மட்டும்தான் இறைவனுடைய அந்த மன்னிப்பை நாம் பெற முடியும். இறைவன் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றான். ஆனால் நாம் என்ன பாவம் செய்தோம் என்று எண்ணிக்கொண்டே வாழ்க்கையை கழித்து விடுகின்றோம். பாவம் என்று என்ன என்று அறியாத நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 100 முறை இஸ்திக்ஃபார் செய்வார்கள். தங்களுடைய குதிங்கால்கள் எல்லாம் சுரக்கக்கூடிய அளவிற்கு இரவெல்லாம் வணங்குவார்கள். ஏன்? நாயகம் அவர்களிடமே ஏன் உங்களுக்கு இப்படிப்பட்ட சிரமத்தை நீங்கள் ஆக்கிக் கொண்டீர்கள் என்று கேட்கும் பொழுது, நான் ஒரு நல்ல ஒரு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருக்கக்கூடாதா என்பதாக கேட்டார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்திற்கு மட்டும் பல சலுகைகளை இறைவன் வழங்கியிருக்கின்றான். இந்த உம்மத்திற்கு வயதுகள் என்பது குறைவு, நேரக்காலங்கள் என்பது குறைவு. நேரக்காலங்கள் மட்டுமல்ல, கொடுக்கப்பட்ட அமல்களும் குறைவு, கொடுக்கப்பட்ட சட்டங்களும் குறைவு. சிரமம் இல்லாத ஒரு மார்க்கத்தை இறைவன் நம் கையிலே கொடுத்திருக்கின்றான். அது மட்டுமல்ல, இதனையே ஏற்படக்கூடிய பிழைகளுக்கு உங்களுக்கு விசாலமான மகஃபிரத்தை வைத்துக் கொண்டு, விசாலமான முறையில் மன்னிப்பை வைத்துக் கொண்டு நான் இருக்கின்றேன் என்று இறைவன் நமக்கு அழைப்பு ஒவ்வொரு நாளுடைய இரவிலும் எதிர்பார்க்கின்றான். அருமையானவர்களே, இறைவனுடைய மகஃபிரத், இறைவனுடைய அந்த பாவ மன்னிப்பு கேட்டது என்பது நம் ஒவ்வொருவர்களும் ஆர்வம் கொள்ள வேண்டும், ஆசை கொள்ள வேண்டும். இறை பொருத்தத்திற்காக மன்னிப்பு மட்டும் இல்லை என்றால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி என்றால் இரண்டு வகையா பார்க்க வேண்டும். ஒரு மனிதனுடைய உடல் பஹாரத் என்பதாக நமக்கு மார்க்கத்திலே சுத்தத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கப்படும். பொது சுத்தம் என்றால் என்ன? பொது செய்தல், கமையான குளிப்பதல் வந்து விட்டால் அந்த குளிப்பிலிருந்து நிறைவேற்றுதல், ஹலாலான உணவை சாப்பிடுதல், இதெல்லாம் தஹாரத்தில் சேரும்.
இதெல்லாம் ஒரு மனிதனுடைய 50% தகாரத் தான். மீதமான 50% தகாரத் சுத்தம் என்பது மனிதனுடைய உள்ளத்திலே, மனிதனுடைய உடலிற்கு அந்தரத்திலே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு தவறு செய்தாலும் அவனுடைய உள்ளத்தில் ஒரு கரும்பில் விழும். அது அதிகமாக 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 எப்படி ஆகிவிடும் என்றால் இருண்டதாக ஆகிவிடும். எப்பொழுது நாம் இது போன்ற இரவு பல வாக்கியமான ரமலான்கள் அல்லாஹ் தஆலா வழங்கி அல்லாஹ் வாழ்க்கையை நாம் சுத்தப்படுத்தலாம். அல்லாஹ் சில சமயங்கள்ல நீங்க மன்னிப்பு கேட்டு சொல்றான், சமயத்துல அவனே வந்து மன்னிப்பு கொடுக்கிறான். இப்படி இறைவன் இருக்கின்றானே, இப்படி நமக்கு வாழ்ந்தனாக கொடுத்து இந்த இரவே அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ், பார்க்க ஒரு சந்தோஷம். பல இடங்களில் இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் கிடையாது. நம்மளும் ஏதோ பல பகுதியில் இருந்திருக்கின்றோம். ஆனால் யௌமுல் ஜஸா என்று சொல்லக்கூடிய இந்த தினத்திலே அமல்கள் புரியக்கூடிய இடங்கள் என்று கிடையாது. மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த அருளை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய மக்களை பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய மகஃபிரத்தை நாம் அனைவர்களும் அல்லாஹ் நமக்கு வழங்க வேண்டும். ஆமீன். அருமையானவர்களே, ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயத்தை ஆதமுடைய மகனை பற்றி அல்லாஹ் சொல்லியிருந்தான். ஆதமுடைய மகனை, நீ என்னிடம் மன்னிப்பையும் ஆதரவையும் வைத்தால் நான் உன்னை மன்னித்து விடுகின்றேன். நீ வானத்துடைய முகடளவிற்கு பாவம் செய்து வா, அப்பொழுது நான் உன்னை மன்னிக்கின்றேன். உன்னுடைய பாவத்தை பூமி முழுவதும் நீ பரப்பி விட்டு வந்தாலும் அப்பொழுது நான் உன்னை மன்னிக்கின்றேன். ஒரு மன்னிப்பு என்பது ஒரு மனிதனுக்கு 2 முறை, அதாவது 2 தடவை மட்டும்தான். 2 தருணங்கள் வரும் பொழுது அந்த மனிதனுடைய தௌபா வழியில் அடைபடுது. ஒன்று கர்சராவுடைய நேரம், சக்கராத்துடைய நேரம். எப்படி இருக்கும் தெரியுமா? கட்ட விரலிலிருந்து ரூஹ் எடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். கட்ட விரல் ரூஹ் எடுக்கும் பொழுது மலக்குமார்கள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சுவாங்க. மலக்குள் மௌத்துதான். அப்ப அந்த நேரத்தில் ஒரு மனிதன் மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் அவருடைய தொண்டை குழிக்கு வந்து விட்டால் தௌபாவுடைய வாயில் அடைபட்டுவிடும். இரண்டாவது, சூரியன் உதித்து கிழக்கிலே உதித்து மேற்கிலே மறைந்து கொண்டிருக்கின்றது. மேற்கிலே சூரியன் உதிக்க ஆரம்பித்து விட்டால் அம்மனிதனுடைய தௌபா ஒட்டுமொத்த உலகத்திற்கும் தௌபாவுடைய வாயில் அடைபட்டுவிடும். அதுவரையும் இறைவன் தானே நமக்கு தௌபாவுடைய வாயிலை திறந்த வண்ணமாக தான் இருக்கின்றான். அருமையானவர்களே, ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு விஷயத்தை அறிவிக்கின்றார்கள். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அறைக்கு ஒரு காட்டறைக்கு வருகின்றார். அல்லாஹ்வுடைய இஹ்சான், அதாவது அவருடைய மன்னிப்பும் அவருடைய ரஹமத்தும் எந்த அளவுக்கு மிகைத்தது என்பதனை விளக்கும் விதமாக அந்த அராபி வந்து கேட்டார். பொதுவாக காட்டறைகள் வந்தாலே வித்தியாசமான கேள்விகள் தான் கேட்பது உண்டு. இப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார், நாளை மறுமை நாளிலே மக்களிடம் கேள்வி கேட்பது யார்? மறுமையில கேள்வி கணக்கு என்பது இருக்கின்றது என்றெல்லாம் சொல்கிறீர்கள். அந்த கேள்வி கணக்கை கேட்பது யார்? அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தான் கேட்பான். அது சொன்ன உடனே அந்த அரபியுடைய முகத்திலே ஒரு சிரிப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சிரிக்கின்றாய் என்று கேட்கின்றார்கள். அப்ப அந்த அரபி சொன்னார் அழகாக, கண்ணியமானவன் என்பது யார் தெரியுமா? ஒரு கண்ணிய மிக்கவன் என்று யார் தெரியுமா? கண்ணியமானவன் ஒரு பிழையான விஷயம் நமக்கு முன்பாக வருகின்றால் கண்டும் காணாமல் போயிடுவான். இந்த செய்தியை சொன்ன உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த அரபி சொன்னது உண்மை. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இவர் சொன்ன வார்த்தை உண்மை. அல்லாஹ்வின் மீது கண்ணியமானவன் யாரும் கிடையாது. நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் தஆலா நம்மை கண்டும் காணாமல் மன்னித்து அவன் அனுப்பிவிடுவான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த மாதிரி கேட்டார்கள், ஹிசாபே யஸீரா, அதாவது இறைவா எங்களுக்கு லேசான கேள்வியக்கூடிய அல்லாஹ் என்பதாக கேட்கும் வண்ணமாக நீங்கள் சொல்கிறீர்கள். லேசான கேள்வி கணக்கில் என்ன ரசூலுல்லாஹ் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் கண்டும் காணாமல் விடுகின்றான் அல்லவா, அதுதான் லேசான கேள்வி. நம்மளை மன்னித்து அப்படி போயிடு என்று சொல்றானே, இதுதான் லேசான கேள்வி கணக்கு என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் சொல்வார்கள்.
அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்கணும் என்று ஒரு மனிதனை நிறுத்தி விட்டால் அவன் நாசமடைந்து விட்டான். அல்லாஹ் அதை விட்டு நம் மனிதனை பாதுகாக்க வேண்டும். அருமையானவர்களே, அல்லாஹ் தான் எந்த அளவிற்கு இறக்க முடியும் தெரியுமா? அல்லாஹ் நம் மீது மனித படைப்பு என்ற ஒரு படைப்பை படைத்து நம் மீது அளவு கடந்த ஒரு பிரியத்தை வைத்திருக்கின்றனர். பிரியத்தினுடைய உச்சம் என்ன தெரியுமா? பொதுவாக நம்முடைய ஒரு பிள்ளை மீது பாசம் இருக்குது. அந்த புள்ள பண்ண சேட்டை நமக்கு பெருசா தெரியாது. நம் மனிதனுடைய பொதுவாக 1% அந்த அன்பின் வெளிப்பாடு எப்படி இருக்கின்றது? புள்ள செய்யக்கூடிய அந்த விஷயம் பெருசா தெரிய மாட்டேது. ஆனா 99% இறக்கத்தை வைத்திருக்கின்ற இறைவன் நம்முடைய பாவத்தை எப்படி அவன் பெருசா நினைப்பான். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துல மூசா நபியிடம் ஒரு மனிதன் ரொம்ப ஒப்பு பண்ணிட்டே இருந்தான். அளவுக்கு ஒப்பு எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யாருக்கா ரொம்ப என்ன டார்ச்சர் பண்றான், என்னை ரொம்ப தொல்லை பண்றான். அப்ப அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க பண்ணிக்கீங்க, நான் உங்கள்ட்ட ஒரு பொறுப்பு படைச்சிருக்கேன் என்று சொன்ன உடனே ஒரு முறை கடை வீதிக்காக ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போகின்றார்கள். போகும்போது எய்தாப்புல அந்த மனிதன் வருகின்றான். வந்த உடனே எப்போது போல கலாய்க்க ஆரம்பிச்சிருக்கான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட கலாய்க்கிறது மட்டும் இல்லாம ரொம்ப மன உளைச்சலுக்கு ஒரு ஆரம்பினோடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமி கட்டை கேட்டார்கள். பூமி அவன் காலை பிடி என்று சொன்ன உடனே பூமி காலை பிடித்து விட்டு படிப்படியாக அவன் பூமிகளை போறதை பார்த்துட்டு அவனுக்கு மரண பயம் வந்து விட்டது. மூசாவே என்னை மன்னித்து விடு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்னை மன்னித்து விடு, நான் இனிமேலே செய்ய மாட்டேன், பூமியை பார்த்து மீண்டும் கட்டளையிடுகின்றார்கள், அவனை மீண்டும் கூடி. இப்படி சொல்லி 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 எந்த அளவு ஆகினா அவன் பூமியை முழுசா முடிக்கிறான். அப்ப அல்லாஹ் கேட்டான், மூசா உங்களுடைய உள்ளம் ஏன் இவ்வளவு கடினமானதாகிட்டு, ஏன் இவ்வளவு காய்ந்த உள்ளமாக உங்கள் உள்ளம் ஆகிவிட்டது? மூசாவே மன்னித்து விடு, மூசாவே மன்னித்து விடு என்று கேட்ட அந்த மனிதன் இறைவா என்னை மன்னித்து விடு என்று கேட்டார். அந்த இடத்துல அவனை நான் காப்பாற்றிருப்பேன். இது சொல்லுவதன் நோக்கம் என்ன என்று தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய நபிக்கு நோயை செய்த மனிதனுக்கும் அந்த நேரத்தில் மன்னிப்பு அல்லாஹ் வழங்க தயாராக இருக்கின்றார். இப்போ உலகத்திலே எப்படிப்பட்ட ஒரு பாவமான சூழ்நிலைகளை வந்தால் உணர வேண்டும், நான் செய்த தவறு என்று உணர வேண்டும். உணர்ந்து அல்லாஹ்விடம் கேட்டோமே ஆனால் அந்த மதிப்பே தனிமதிப்பு. ஒரு அதாவது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாளை மறுமை நாளிலே ஒரு மிகப்பெரிய ஒரு நெருப்பு உருவம் இருக்கும். நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய உம்மத்தின் பாடம் அவர்கள் நிற்கக்கூடிய அந்த பகுதியில் நரகத்திலிருந்து மலையை போன்ற ஒரு உருவம் வரும். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், தர்மம் செய்தவர்களின் பொருட்டால், தொழுகையாளர்களின் பொருட்டால், இறை அச்சமுடையவர்களின் பொருட்டால் நீ சென்று விடு என்று சொன்ன உடனே செல்லாது. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். வந்த உடனே அவர்கள் ஒரு கோப்பையில் ஒரு தண்ணீரை தருவார்கள். அந்த தண்ணீர் அந்த நெருப்பின் மீது போடுங்கள். அந்த தண்ணீரை ஊற்றுவார்கள், நெருப்பு முழுவதும் அணைந்துவிடும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியப்புடன் கேட்பார்கள், என்ன தண்ணீர்? இந்த தண்ணீர் என்ன சாதாரண தண்ணீர் அல்ல, இது அல்லாஹ் தஆலா இந்த நேரத்தில் எனக்கு கொடுக்கும் என்று அல்லாஹ் கட்டளை முன்னாடி இட்டிருந்தான். இந்த தண்ணீர் என்பது உங்களுடைய உம்மத்தில் பாவிகளான அவர்களுடைய தௌபாவிலே வந்த கண்ணீர் துளிகள் என்பதாக சொன்னார். ஒரு தௌபாவை எண்ணி, ஒரு பாவத்தை எண்ணி வருந்தக்கூடிய அந்த கண்ணீர் துளிகள் நரக நெருப்பை அணைக்கும் என்றால் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை நமக்கு பெற்று தரார். இன்று இரவு இருக்கின்றதே, அல்லாஹ் தஆலா மன்னிக்கின்றேன் என் அடியார்களை, என் கம்பீரத்தின் மீது ஆணையாக, என் பெருமையின் மீது ஆணையாக, நான் இன்றைய தினத்திலே நான் என் அடியார்களை மன்னிக்கின்றேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எல்லா மலக்குமார்களுக்கும் அவர்களுடைய துஆவிற்கு ஆமீன் சொல்லும்படி இன்று இரவில் அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கின்றான். இன்றைய தினம் என்பது ரொம்ப சாதாரண இரவு அல்ல. இதில் அல்லாஹ்விடம் அதிகமாக நம் மறுக்கிறது, அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். மன்னிப்பு கேட்பது மாத்திரமல்ல, நாம் செய்கின்ற ஒவ்வொரு பாவத்தையும் உணர வேண்டும். என்ன பாவம் செய்கின்றோம்? சிறிய பாவத்திற்கு பெரிய பாவம் இருக்கின்றோம். பாவம் என்றால் பொதுவாக கொலை செய்தல், விபச்சாரம் செய்தல், திருடுதல்,
ஷிர்க் செய்தல், இது மாதிரி தான் நம்முடைய பார்வையில் இருக்கின்றது. ஆனா ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தை காயப்படுத்தக்கூடிய எவ்வளவு பெரிய பாவம் என்பதை நாம் உணராமல் இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா தன்னுடைய விஷயத்தில் எவ்வளவு பெரிய தவறுகள் செய்தாலும் தன் நாடியவர்களை மன்னிப்பான், நாடியவர்களை தண்டிப்பான். ஆனால் அடியாருடைய விஷயத்தில் செய்கின்ற குறைகளை ஒரு பொழுதும் இறைவன் அவருக்கு மன்னிக்காதவர்கள் மன்னிக்க மாட்டார். ஒரு முஃமினுடைய உள்ளத்தை நோய்நிலைப்படுத்துவது கஅபாவை இடிப்பதற்கு சமம் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்ப எல்லா விஷயத்தையும் நாம் உன்னிப்பாக நம்மிடத்தில் இஹ்திசாப் தன்னிடமே நாம் கணக்கிட்டு பார்க்க வேண்டும். ஒரு எவ்வளவு நல்ல அமல்கள் புரியுது, ஒரு நாளுக்கு நான் எவ்வளவு பாவமான காரியங்கள் செய்தேன், நான் செய்த சிறிய பாவம் என்ன, நான் செய்த பெரிய பாவம் என்ன, இதுக்காக நான் மறுமையினா என்பதனை நாம் உணர வேண்டும். எல்லாத்திற்கும் மன்னிப்பு இருக்கின்றது. நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிக்கவில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிக்கவில்லையா? வஹ்ஷி இவர் யார்? நாயகம் ரசூலுல்லாஹி உறுதியாக இருந்த ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்ற மனிதர். மக்கால வெற்றி கொண்டப்பட்டது. எல்லாரும் இஸ்லாமில் வந்து கொண்டிருக்கின்றார்கள். வருவதற்கு தயங்குகின்றான். இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கின்றார், அவரை அழைத்து வாருங்கள், அழைத்து வந்து இங்கே இஸ்லாம் சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது வஹ்ஷி இப்னு ஹர்ப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நீங்கள் எல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களே, ஷிர்க் செய்பவர்கள், திருடுபவர்கள், விபச்சாரம் செய்பவர்கள், கொலை செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் இழிவான ஒரு வாழ்வு தான், இழிவான மரணம் தான் வரும் என்பதால் சொல்லிக் கொண்டு இருக்கின்றீர்களே, இது எல்லாம் நான் செய்திருக்கின்றேன், எனக்கு மன்னிப்பு இருக்கின்றதா? அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சொல்கின்றான், அல்லாஹ் தஆலா அவரை மன்னிக்கின்றேன் என்று சொல்லுகின்றான். ஆயத் அல்லாஹ் அவர்களுக்காக இருக்கின்றான். எந்த அளவுக்கு என்றால் இபத்திலுல்லாஹ், அல்லாஹ் தஆலா அவருடைய எல்லா பாவமான காரியங்களும் நன்மையான காரியங்களாகவும் மாற்றி தருவதாக சொல்லியிருக்கிறார். இதுக்கெல்லாம் நான் சக்தி பெற மாட்டேன் என்று சொல்லும் பொழுது அவர் ஒரு கைசேதத்துடைய உச்சத்திற்கு போயிட்டார். அல்லாஹ் தஆலா இறக்கினான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், என் அடியார்களே, நபியே நீங்கள் சொல்லுங்கள், தனக்குத்தானாகவே தன் வாழ்க்கையை அழித்துக் கொண்ட, பாவத்திலே மூழ்கிக் கொண்டு தன்னைத்தானே ஒரு இழிவான பாதையிலே செலவிட்ட அந்த மக்களுக்கு சொல்லுங்க, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத்தின்பால் ஒருபோது நீங்கள் நிராசை அடைய வேண்டாம். இன்னல்லாஹ் யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறான். இது போன்று சொன்ன உடனே அவையில் இருந்த அநேகமான முஸ்லிம்கள் எல்லாம், யா ரசூலல்லாஹ், நாங்களும் அதே மாதிரி செய்திருக்கின்றோம், நாங்களும் விபச்சாரம் செய்திருக்கின்றோம், நாங்கள் கொலை செய்திருக்கின்றோம், பெரும் பெரும் பாவங்கள் செய்திருக்கின்றோம், இது வஹ்ஷி இப்னு ஹர்புக்கு மட்டுமா? இல்லை, எல்லாருக்கும், கியாமத் நாள் வரையிலும் வருகின்ற அனைத்து முஸ்லிம்களுக்கும். ஆனால் தௌபா என்றால் சாதாரண விஷயம் இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல ഖതமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா அப்சாரிஹிம், அதாவது சிலருடைய பார்வைகளில், சிலருடைய உள்ளங்களில் அல்லாஹ் தஆலா திரையிட்டு விடுகின்றான் என்பதாக சொல்கின்றான். இதற்கு முஃபஸ்ஸிரீன்கள் அழகான விளக்கங்களை சொல்லும் பொழுது, ஒரு மனிதன் ஒரு பாவமான காரியங்களை செய்கின்றான், அந்த பாவத்திற்காக தௌபா செய்கின்றான் ஒரு முறை, இரண்டாவது முறை அதே பாவத்தை செய்கின்றான், அதற்கும் தௌபா செய்கின்றான். இவனுடைய வாழ்க்கையுடைய நிலை எப்படி ஆகிவிட்டது என்றால், பாவம் செய்வது தௌபா செய்வது, பாவம் செய்வது தௌபா செய்வது, இப்படி இது ஒரு தன்னுடைய ஆதத்தாக, தன்னுடைய வழக்கமாக ஆக்கிக் கொண்டு, ஆனா பாவத்தை விட்ட மாதிரி இல்லை, ஆனா தௌபாவும் மீண்டும் மீண்டும் செய்வது ஒரு ஆதத்தாக வழக்கமாக ஆக்கிக் கொண்டால் அவனுடைய உள்ளத்திலே இறைவன் திரையிட்டு விடுகின்றான். ஹக்கான விஷயங்கள், நன்மையான உள்ள விஷயங்கள் அவனுடைய உள்ளத்திலும் செவி புலன்களிலும் அவனுடைய பார்வைகளிலும் அல்லாஹ் தஆலா அகப்படவும் மாட்டான், அகப்பட விடவும் மாட்டான், அவனை காத்து நுழைய வைக்க விட மாட்டான். அவன் உள்ளத்திலே 1000 பயான்களை கேட்டாலும், எந்த அளவிற்கு மலக்குமாரிகளே அவங்க சொன்னாலும் அவன் உள்ளத்தில் அசதி ஏற்படாது, அவனுடைய உள்ளத்தில் எந்த ஒரு மாற்றம் ஏற்படாது. அல்லாஹ் சீர்புத்திடுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.
பாவம் இருக்கின்றதே, பாவம் செய்ய 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 ஒரு மனிதனை மிருகத்தை விடமே கேவலமான ஆக்கிவிடும். ஆனால் பாவத்திலிருந்து தௌபா செய்ய ஆரம்பித்து விட்டோமே ஆனால், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேட ஆரம்பித்து விட்டோமே ஆனால், நாம் புனிதர்களாக மாறிவிடுவோம், நாம் சிறந்தவர்களாக மாறிவிடுவோம். அப்படி நாம் தௌபாவின் மீது அளவு கடந்த அன்பும், அதாவது ஆர்வம் காட்ட வேண்டும். தௌபா என்றாலே சாதாரணமா இன்னைக்கு பேரும் உள்ளத்தால் கேட்க வேண்டும். செய்கின்ற பாவத்திற்கு இனிமே என் வாழ்க்கை நான் செய்ய மாட்டேன் நிபந்தனை, அல்லாஹ்வின் நிபந்தனையிட வேண்டும். யாரெல்லாம் இனிமேல் நான் இந்த தௌபாவிற்கு நான் செல்ல மாட்டேன் சொல்லி தலை குடிச்சிருக்கோம். அது முஸ்தஹபான விஷயத்தை எழுதுறாங்க. தௌபா செய்யக்கூடிய மனிதர் அன்னைக்கு குளிக்கிறது அது முஸ்தஹபான விஷயம். அது குளிச்சு முழுமையாக தொழிலாளர் தௌபா செஞ்சிடும். அது செய்வதன் மூலமாக மீண்டும் அது பக்கம் தலை வச்சப்படக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டில் ஒரு மனிதன் தௌபா செய்ய வேண்டும். இல்ல அல்லாஹ் மன்னிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய மனிதன் யார் தெரியுமா? நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், القيس من دان نفسه وعمل لما بعد الموت والعاجز من اتبع نفسه هواها فتمنى على الله. அறிவாளியும் முட்டாளையும் சொல்கின்றார். அறிவாளி யார் தெரியுமா? தன்னுடைய மரணத்திற்கு பின்பு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கைக்காக வேண்டி ஆயத்தமாகக்கூடிய அந்த மனிதன் தான் அறிவாளி என்பதாக சொன்னார்கள். ஒரு ஆஜிஸ் ஏதாதவன், ஒன்றுக்கு தந்தை இல்லாதவன், ஒரு முட்டாள், அவன் யார் தெரியுமா? தன்னுடைய மன இச்சையின்படி முழுமையாக வாழ்ந்துவான். என்னென்ன விஷயங்களும் செய்ய வேண்டுமோ, எப்படியெல்லாம் பாவம் செய்ய வேண்டுமோ எல்லா பாவங்களையும் செய்துவிட்டு ரமலான் என்று பார்ப்பதல்ல, ஈதுல் ஃபித்ர் என்று பார்ப்பதல்ல, எந்த மதத்தையும் பார்ப்பதல்ல, பாங்குடைய சத்தங்கள் கேட்கப்பட்டு கூட பள்ளியை கடக்கும் பொழுது தொழுகை விடுகின்றன என்றால் குற்ற உணர்ச்சி கூட இல்லாமல் என்று பல பாவங்களை இது பாவம் என்று உணராமல் பாவம் செய்து கொண்டிருப்பார்கள். இப்ப எல்லாம் செய்து விட்டு அல்லாஹ் இரக்கமானவங்க, அல்லாஹ் ரொம்ப இரக்கமானவங்க, அல்லாஹ்வை மன்னித்திடுவான் என்று சொல்கின்றானே. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் மீது ஆதரவு வைத்து நீ மன்னித்திடுவேன் சொல்லிக் கொண்டிருக்கின்றானே, இவன் முட்டாள் என்பதாக சொன்னார்கள். இவன் எதற்கும் இயலாதவன், தகுதியற்றவன் என்பதாக வாழவே வைக்கலாதவன் என்பது போன்ற அவர்கள் சொன்னார். அப்ப இந்த மாதிரி நிலைப்பாட்டை நாம் ஆகிவிடக் கூடாது. இறைவன் மன்னிப்பான், அமல்களுடன் இருக்க வேண்டும். செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களிலும் செய்யக்கூடிய அமல்களுக்கு பின்பாக கபூலியத்தை கேட்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் கபூலியத் கிடைக்க வேண்டும், பாவ மன்னிப்பு வேண்டும். பாவ மன்னிப்புடைய விஷயம் நமக்கு விளங்காமல் இருக்கின்றோம். நாளை மஹ்ஷருடைய மைதானத்திலே அமலுடைய பட்டுரைகள் எல்லாம் இணைத்து கலக்கப்படும். அப்படி கொடுக்கப்படும் போது யாருடைய பட்டோலை சிறந்தது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டும் பொழுது யாருடைய பட்டோலையில் இஸ்திக்ஃபார்கள், பாவ மன்னிப்புகள் அதிகமாக இருக்குமோ அவருடைய பட்டோலை தான் சிறந்த பட்டோலை என்பதாக நாயகம் அவர்கள் சுட்டி காட்டினார்கள் என்றால் நாம் எந்த அளவுக்கு பாவ மன்னிப்பு தேடிக் கொண்டிருக்கின்றோம். அதனால்தான் ஒரு காலை மாலையுடைய தஸ்பீஹாத்துகளில் ஒரு 100 முறை இஸ்திக்ஃபார்கள் எப்பொழுது நாம் டைம் கிடைக்கிறதோ அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுகின்றோமோ அந்த நேரத்தில் நாம் என்ன செய்கின்றோம்? இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய காலத்துல ஒரு ரொட்டி சுடுற வியாபாரி, அந்த ரொட்டி சுடுற வியாபாரி எப்படிப்பட்டவர் என்றால் எப்போதும் வாயிலும் உணவிட்டே இருப்பார். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி ஊருக்கு போறாங்க, பள்ளிக்கு போறாங்க. பள்ளிக்கு போன உடனே மோதலா இருந்துட்டு நீங்க யாரும் ஸ்டாப் பண்ணல, நான் இது மாதிரி வந்திருக்கேன், நீங்க எவ்வளவு பெரிய மாமனா இருக்கேன், பக்கத்துல தந்த கண்கள் இது நினைச்சுக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் தள்ளி படுத்தாங்க, காலரை பிடிச்சிட்டு வெளியே விட்டாரு. பக்கத்துல தங்கத்துக்கு அனுமதி இல்லை. அப்ப அந்த ரொட்டி சுடுற வியாபாரி பார்த்துட்டு, பெரியவங்களே நீங்க விரும்பினா என்னுடைய கடையில கொஞ்சம் ஒரு மணிக்கு ஓய்வு எடுத்துக்கணும். அப்ப அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் அவர் கடையில ஓய்வு எடுக்கும் பொழுது அப்போதுதான் அவர்கள் பார்க்கின்றார்கள், வாயில இன்னும் புலம்பிக்கிட்டே இருக்கிறாரு, முடங்கிக்கிட்டே இருக்கிறாரு என்று கேட்க உடனே என்ன செய்கிறீர்கள்? அப்ப சொன்னாரு, நான் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லி இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருக்கின்றேன். உடனே அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொன்ன வார்த்தை, அல்லாஹ் எது கேட்டாலும் உங்களுக்கு கொடுத்திருக்க வேண்டும்.
நீங்கள் எப்போது இந்த செயலை செய்து கொண்டிருந்தால் நீங்கள் உள்ளத்தில் நினைப்பதும் நீங்கள் வாயால் கேட்டதும் எதையும் நீங்கள் மறந்திருக்க மாட்டானே, உங்களுக்கு அப்படியே கொடுத்திருப்பானே. அவர் அப்படியே பதில் சொன்னார், எனக்கு எல்லாத்தையும் இறைவன் கொடுத்தான், ஒன்றை தவிர. என்னந்த ஒரு விஷயம், அஹ்மத் இப்னு ஹம்பல் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இமாம், அவரை கண் கொடுத்து நான் கண்ணால் பார்க்க வேண்டும், அவரை நான் பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் அனுதினமும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன். அது மட்டும் எனக்கு அப்படி ஆக மாட்டேங்குது. அழுது கொண்டே சொன்னார்கள், இந்த ஒரு பாவ மன்னிப்பு கோரக்கூடிய மனிதருக்காக வேண்டி பள்ளியிலே மோதினரால் நான் என்ன செய்தேன், தரத்தரண்டு இழுத்து வரப்பட்டு நான் இவருடைய கடையிலே அல்லாஹ் சென்று உட்கார வைத்து அவரை வர வைக்கவில்லை, என்னை இவரிடம் கொண்டு வந்தார் என்பதாக சொன்னார்கள். இப்ப இஸ்திக்ஃபார்கள் நாம் செய்யும் பொழுது இந்த உலகத்திலும் சரி மறு உலகத்திலும் சரி அது நமக்கு எப்போதும் சோபனம் தான். அப்ப அருமையானவர்களே, இன்று ஒரு புனிதமிக்க ஒரு இரவில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். இரவை தூங்கினால் தூங்கி விடுவோம், கண் விழித்தால் பேசிக்கொண்டே இருந்தால் பேசிக்கொண்டே கருதி விடுவோம். ஆனால் அல்லாஹ்விடம் நாம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். ஏன்? ரமலானுடைய மாதத்தை கடந்தோம். ரமலானுடைய மாதத்திலே நம்மளை அறியாமல் மோஸ்ட்லி யாரும் பெருமாவும் செஞ்சுக்க மாட்டோம். ஆனா ஏதாவது ஒரு புறமான வார்த்தைகளோ கோல் சொல்லுதல், அது மட்டும் இல்லாமல் சில விளையாட்டுன பேச்சுகளை இதெல்லாம் பேசியிருக்கோம். எல்லாத்துக்கும் பாவ மன்னிப்பு கோரி 2 ரக்காத் வந்தது. இவர் 2 ரக்காத் பாவ மன்னிப்பு கோரி இஸ்திக்ஃபார்களையும் தஹஜ்ஜுகளையும் இப்படி குர்ஆன் ஓதுவதையும் திக்ருகளையும் இன்று இரவை நாம் கழித்தோமே. ஆனால் அல்லாஹ்விடத்தில் இந்த ரமலான் ஒரு காரணம் என்று கபூலியத் ஆகிவிட்டது என்றால் 11 மாதம் நம்ம முஸல்லி இல்லை. 11 மாதங்கள் நமக்கு ஜமாஅத் விடப்படாது. 11 மாதங்கள் நம்மிடம் எந்த ஒரு அமல்களின் குறைபாடு இல்லாமல் அல்லாஹ் நம்மிடம் கொடுப்பான். அப்ப இந்த இரவை பயான் கேட்டுவிட்டு எல்லாம் சென்று படுத்து உறங்கல்ல, பயானுடைய சாராம்சமே எல்லாரும் அமல்கள் செய்வதற்கு ஆர்வம் கொள்ள வேண்டும். ஒரு ஆர்வம் ஊட்டுதல் தான். இப்ப இந்த ஆர்வம் ஊட்டுதலுடைய வார்த்தைகளை கேட்டு நம்ம அமல்கள் புரிய வேண்டும். பயான் நிகழ்ச்சி வைத்தார்கள், வாசத்தாவான சொன்ன உடனே எல்லாம் வீட்டில் படுத்து பள்ளியிலே அமல்கள் புரிய வேண்டும், வீடுகளில் அமல்கள் புரிய வேண்டும். முழுவதும் இல்லாலும் ஒரு குறைஞ்சது ஒரு 2 ரக்காத் தொழுந்துட்டு இன்று இதையே நாம் விடைபெற வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் இன்று இரவை பாக்கியமாக கழிக்கக்கூடிய பாக்கியத்தையும் நம்முடைய ஒட்டுமொத்த அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து இந்த ரமலானில் முடித்து ஷவ்வாலிலே நாம் இருக்கின்றோம். இன்று பிறந்த பாலகனை போன்ற அனைவரும் அல்லாஹ் ஆக்கி ஈருலகத்திலும் வெற்றி பெறக்கூடிய நற்பாக்கியசாலிகளாக உள்ளோம் ஆக்கி அருள் புரிவானாக. வாசிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.